நாட்டு மகாராணி அவள் மகனுக்கு பால் எடுத்து செல்வது வழக்கம். இன்று மாறுதலாக இந்நாட்டு இளவரசி எடுத்து செல்கிறேன் பால். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். என்ன அவமானப்படுத்தி விடலாமா? விட மாட்டேன். இப்போதே விஷத்தை கலக்கிறேன். யாராவது வருகிறா பார்க்கிறேன். அரண்மனை முழுதும் தேடி பார்த்துட்டேன். அண்ணன் கனவுலகி அண்ணன் எங்க போயிருப்பாரு? அண்ணா நாளை எனக்கு மறுமலை தொட்டு விழா. என் மனமோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நாட்டை சுற்றி வரலாம். என்னோடு மக்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை எத்தனை சிறிய மனம் இருக்கு. மனிதனுக்கு பெரிய மனம் இருக்கு. அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டுமே. அப்பா அண்ணா என்னம்மா காரணம்? எனக்கு பிறந்தநாள் விழா. ஆமாம்மா, இது இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை உரைத்திருக்கின்றார். மட்டுமா விழா கேட்பதெல்லாம் கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படியாம்மா? வர இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கிறீங்களே, என்னம்மா காரணம்? அண்ணா அனைத்திலும் காலையில் எழுந்து யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அருந்தது வழக்கம். அன்னை கருத்தினால் பால் அருந்தது வழக்கம். இன்று உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ அம்மா கொண்டு வந்த அந்த பால் கொடுப்பதால் அன்னை கருத்தால் தானே அப்படி இருக்கு. நீ அம்மா கொண்டு வந்த அம்மா கொடுத்ததை நீங்க பால் கொடுக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன? இந்த பாலை அருந்து கொண்டு தங்க மறந்தே போய்விட்டோமா? நாளை மணிமணி சுட்ட மகிழ்ச்சியால் காலையிலிருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து இங்க வந்தது. அப்படியா? என்னுடைய மகனுக்கு முடி சோட்டி விழா, என் மகளுக்கு பிறந்த நாள் விழா. நாட்டினுடைய நகர்வுகள் வந்து கொண்டிருக்கிறேன். மக்கள் அனைவரும் ஆரவாரமாக இருக்கிறார்கள். மனம் சந்தோஷமாக இருக்கிறார். தந்தை தாகம் தாக்க முடியவில்லை. மகனே, அப்பா என்னம்மா தனியா நிக்கிற? கருத்துல என்ன வச்சிட்டு இருக்க? பால் எடுத்து வந்திருக்கிறப்பா. பாலப்பா? ஆமாப்பா. வயிற்றுக்கு நீ பாலை மாத்திட்டோமா? என்னப்பா? யாருக்கு பாலை தந்த? அண்ணனுக்காக. சரி, இந்த பாலை எனக்கு குடும்பமா தண்ணி தாங்க முடியல. அப்படியா? அண்ணனுக்கு வேற பால் குடும்பா. நீங்க குடிச்சா என்ன, அண்ணன் குடிச்சா தவறாம குடிச்சா. சரிமா சரிமா, அன்பாக என் உயிரை காத்த வல்லவா என் மகள். அருந்தவம் தாகத்தை தீர்ப்போம். தேவ அமர்த்தமாக இருந்தது.
என்ன பாவத்தை செய்தோம் உன்னை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்து விட்டாதே அத்தா. என்னை எல்லா தருவாக மனமுடித்து இந்த அரவணைக்கு கொண்டு வந்தாலும் ஒரு வார்த்தை தவறாக எதிராக உணர்த்தது